ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஹர்ஷித் ராணா உள்ள வந்தாரு, நிதிஷ்குமார் ரெட்டியை உள்ள எடுத்துட்டு வந்தாரு. வருண் சக்கரவர்த்தி ரொம்ப வருஷமா எல்லாருமே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. வருண் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ ஓடிஐலையும் சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கீப்பர் பேட்டர் ரிஷப் பண்ட். அவரை மாதிரி ஒரு பிளேயரை வந்து இப்படி உட்கார வைக்கிறது எந்த அளவுக்கு டீமுக்கு நல்லதா இருக்கும்? அப்படி சொல்ல முடியாது. டீமுக்கு நல்லதாக தானே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜெயிச்சுட்டு தானே இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஜெயிக்கலைன்னு சொன்னால் நான் அதான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் போதே நான் சொன்னேன். அந்த அக்ஷர் பட்டேல் ப்ரொமோட் பண்ணதை இந்தியா மட்டும் தோற்றுருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டை இன்றைக்கி போட்டு பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க எல்லாரும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் மூவ் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஜெயிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பேச வேண்டிய விஷயத்த டெக்னிக்கலாக பார்க்கணும். ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணுறதா இருந்தால் கிரிக்கெட் தெரியாதவங்க பண்ணிட்டு போங்க. மேட்ச் ஆடுறான்பா இன்னைக்கு ஜெயிச்சானா தோத்தானா அப்படின்னு கேட்டு போயிடலாம். அது கடைசியில் பார்க்க வேண்டிய ஒரு லாஸ்ட் ஓவர் முடியும் போது பார்க்க வேண்டிய ஒரு ஒரு ஆள் கிடையாது. நம்ம வந்து கிரிக்கெட்டாக பார்க்குறோம். கொஞ்சம் அதில் சில அனாலிசிஸ் எடுக்கிறோம். சில விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆனால் என்ன இருந்தாலும் ஜெயிச்சாங்கல்ல அப்போ வாய் மூடு அப்படி சொல்ல முடியாது.